எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் வந்து நடிகர்களுக்கு அவார்டு கொடுக்குறது பார்த்துருக்கேன், டைரக்டருக்கு அவார்டு கொடுக்குறது பார்த்துருக்கேன், டெக்னீஷியன்ஸுக்கு அவார்டு கொடுக்குறத பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். பட் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஊடக நண்பர்களுக்கு விருது வழங்குகிற விழா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த ரகுபட் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும், இது இன்னும் நிறைய தொடரணும். அவர் ஃபஸ்ட்டாக சவுத் இந்தியாவில் இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறான்னு சொன்னதுக்காக வந்திருக்கேன். இந்த நிகழ்வில் நான் கலந்துருக்கிறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய அன்பு நண்பரும் சகோதரமான சுந்தர் டிஎஃப்டி அவர்களுக்கு எனது மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் இந்த விழா மேலும் மேலும் சிறக்கணும், இன்னும் பல வருடங்கள் தொடரணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். So hi everyone. Sorry, I will talk in English only. Two words. Then after about TNAT, Kushi will talk. So thank you, Sundar sir, first of all, and thank you, Saravanan sir. One call, Sundar sir told you, and always hats off, brother. Always you are there in Karnataka, here and everywhere. So this is 8th year Media Awards. So last 1st of July we did in Karnataka, and 8th we did in Telugu, Andhra Pradesh. And now we are here. So next 21st or 22nd we are doing in Kerala. This is the only electronic media we are doing. So the categories of electronic media means a reporter, cameraman, voiceover artist, editor. Reporters means in reporter we have lot of category: film, journalist, political, metro, a lot of category in reporter, and in desk producer. So all the categories of electronic media we are going to give the award. So we need your supports, and we need to get more publicity in this press meet. So thank you. Next, what about this? All Kushi will be continue. Hi everyone. I would apologize because I'll be communicating in English. I'm so sorry about that. But here is a small vision that began in Bangalore by Raghu sir and Suguna ma'am. This has been 8 consistent years that this award function has been going on, and this happens every year in August in Bangalore Palace Grounds. This is the 8th edition, and the special thing about it is that second time we are going South India. Initially it was only Karnataka, but now we are going South India. So Kannada, Telugu, Tamil, Malayalam, all the languages we are focusing over. And secondly, I think this is the only place where a lot of recognition is given to the media people. A lot of artists come on screen, but the ones who capture them behind the scenes and take this till the people is the media. So Raghu sir's vision to convey what efforts is put by the media to people was when TNIT began, and every year we are வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஏரி பார்த்து ரொம்ப பிரமிக்க வைக்குது. ஏன்னா எவ்வளோ வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் யாருக்குன்னா எஸ்பெஷலி சரவணன் சார் சொன்ன மாதிரி இந்த ஊடகத்துக்கு இவ்வளோ பெருசாக நான் ஆக்சுவலாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அதுவும் இன்றைக்கி இருக்கிற அந்த பிஸி லைஃப்பில் ஊக்கம்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்க. ஒருத்தர் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமான இருக்கிற அந்த தருணத்தில் ஒருத்தரை ரெக்கக்னைஸ் பண்ணி அவருக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கறதுன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அது. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ தியாகங்கள், இதெல்லாம் மீறி அந்த ரிப்போர்ட்டர்ஸும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு வந்து ரகுபட் இவர் எனக்கு ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். ரொம்ப ஏன் இவ்வளோ இதாக சொல்கிறேன்னா, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை இதில், இந்த ஃபங்க்ஷனில். அவர் பண்ணுற ஒரு என்னென்னா, அவருக்கு சேவை மாதிரி இதை வந்து பண்ணி மற்றவங்கள ஊக்க வைக்கணுன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து 8th இயரில் இது வந்து 1000 வருஷம் தொடங்கணும். ஏன்னா எல்லா வருஷமும் எல்லாருக்குமே இந்த ஊக்கம்ன்றது, ரெக்கக்னைஸிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த விதத்தில் இந்த TNIT வந்து இன்னும் நல்லா க்ரோ ஆகணும். இந்த மேடையில் வந்து என்ன பேச வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ அகெயின் மீட்டிங் யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். Thank you, sir.
எல்லாருக்கும் வணக்கம். நானும் இத்தனை வருஷமாக நான் அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இதான் என்னோடய முதல் மேடை. அண்ட் தேங்க்ஸ் ரகு. எனக்கு ஃபஸ்ட்டு அவர் வந்து இந்த ஈவெண்ட்டை பற்றி சொன்னபோது ஐ வாஸ் எக்ஸைட்டட் பிகாஸ் ஆஸ் அ மீடியா பர்சன் நம்ம ஃபீல்டில் எவ்வளோ போகிறோம் அண்ட் அதுக்கான என்னோடய கொலீக்ஸ்க்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் போது அதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாகவும் இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. பிகாஸ் நிறையா கஷ்டமான காலங்களில், மழை காலங்கள், வெயில்னு பார்க்காம எல்லாத்தையும் வந்து ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே வீட்டுக்கு வர ஒரு சந்தோஷம் தனி இருக்குது. ஸோ அது பண்ணுறவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணோம் அப்படிங்கும் போது அண்ட் வாட் தே ஆர் டூயிங் இஸ் ரியலி கமெண்டபிள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஃபர்ஸ்ட்லி இது 8வது வருஷம். இது போல் இன்னும் பல வருஷத்துக்கு இது வந்து நடக்கணும். அண்ட் அதுக்கும் ஜூரியாக இருந்து யார் ஃபீல்டில் என்னென்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் என் பக்கத்துலேருந்து நான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஐ வில் சர்டன்லி பி தேர். Thank you so much everybody. Thanks. First, it's a very big. Yeah. Why not you have for the print media also? Why only electronic media? Sir, we have 100%. First is print media only. So this is not now you're asking. Always in Karnataka also they are asking print media. Print media is main thing. So we are starting next year. We are starting for the print media. Thank you. Implementing next year. Yeah. Good. Thank you. சார் இப்போ வந்து என்னென்னா சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்குது சரிங்களா. அதில் வந்து பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் வந்து சில இடத்துல வந்து 2 பீப்புள் தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் இப்படி செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களும் சில பேர் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகிற மாதிரி ஒரு கண்டென்ட்லாம் போடுவாங்க. அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணுவீங்களா? Right now, no YouTube channels and social media. We are only doing for the electronic media. So satellite channels. சேட்டலைட் சேனல்ஸில் வந்து ஒரு 10 ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? ஏன்னா வந்து நம்ம ஒரு ரிப்போர்ட்டர் வந்து சீஃப் ரிப்போர்ட்டர்னு வந்து மென்ஷன் பண்ணிவிடுவோம் சரிங்களா. மற்ற எல்லா ரிப்போர்ட்டரும் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க சீஃபாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களும் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? அப்போ எல்லாத்துக்கும் சீஃப் ரிப்போர்ட்டர் தான் செலக்ட் பண்ணுவீங்களா? Can you repeat 1 minute? ஒன்லி நான் தமிழ்லேயே சொல்கிறேன், இங்கிலீஷ் சொல்லுங்கள். ஏன்னா தமிழ்நாடு ப்ரெஸ் மீட் இது. ஓகே. Yeah. We can sir, I can understand Tamil. I can't communicate. That's totally fine. மேடம் என்னென்னா எல்லா மீடியாவில் வந்து சீஃப் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இருப்பாங்க சரிங்களா. அவங்கள தாண்டி தான் மற்ற ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் எப்படி வந்து செலக்ட் பண்ணுவீங்க? ஏன்னா மேக்ஸிமம் எல்லாமே சீஃப் ரிப்போர்ட் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. எடுத்த உடனே ரெஃபரன்ஸே வந்து சீஃப் ரிப்போர்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள தாண்டி எதாவது பண்ணுவீங்களா? So sir, firstly we go meet all the channels, the chief editors or the CEOs. They will take the form and the chief editors, as you mentioned, usually fill the form. After they fill the form, we have different categories over there. So for movie, film, crime, different categories. What they fill, then we scrutinize. Also we ask them if there is any special category that they want to mention, they can fill that and send it to us. நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து சேனல் வந்து வெளியே வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து பெரிய லெவலில் போகிறாங்க. அவங்களும் சீஃப் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் மெயினான ரிப்போர்ட்டர்ஸ். அவங்கள எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? ஏன்னா அவங்கள தவிர்த்துட்டு தமிழ் சினிமா, தமிழ் பொலிட்டிக்கலும் சரி, சினிமாவிலும் சரி, எந்த வித ரிப்போர்ட்டும் பண்ண முடியாது. Based on their program, sir, once we are done, we take the report from them. We contact them, we ask them to send their profiles and their resumes. We see the years that they've worked, what they have done, and then the scrutiny will happen. And for your question about digital media, YouTube channels, probably in the future, right now we are only focusing on TNIT began for satellite channels. So this is only for satellite channels. But in the future, we have different categories that we are coming from. The New Indian Times will come with 2 other categories for radio and newspapers, for social media, for digital channels, for YouTube channels, for non-satellite channels as well. சித்தப்பு கிட்ட கொடுங்க. இந்த வார ஹீரோ சித்தப்பு. இல்லை 1 minute, அதுக்கு முன்னாடி கிளாரிஃபிகேஷன். இது வந்து நீங்கள் சேட்டலைட் சேனலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் இப்போதைக்கு அவங்க வந்து பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ சேட்டலைட் சேனல்லேருந்து வெளியில் வந்து ஃப்ரீலான்சராக இருக்கிறவங்கள வந்து இப்போ அவங்களுடைய அந்த கேட்டகரியில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஃபியூச்சரில் கொண்டு வராங்களா? எடுக்கிறவங்க சேட்டலைட் கிடையாது, பாதி பேர். என்ன பண்ணுவீங்க? ப்ரொமோஷன் உங்கள் மூலியமாக கிடைக்கும்ல. அப்புறம் எப்படி சேட்டலைட்டுக்கு மட்டும் கொடுப்பேன்னு நீங்கள் சொல்லலாம்?
You're absolutely correct. அப்ப sir. எல்லாம் But போயிடலாமா நாங்களாம் no, போயிடலாமா we are not demeaning or not. We are not telling that social media or other channels other than satellite channels are less. Only thing was when it was started, the TNIT when it was started initially 7 years back, we started with the visual media because Raghu Bhatt sir was working in the visual media and he was logging there, and everyone were asking that we don't get recognition in visual media. Only the anchors will be seen on the TV. But who are working reporters and all. Back then, 7 years back, we were not so, social media was not so in boom. That is why it started. Now we are actually planning, as Kushi said, next year we are actually planning for the print media, social media, all the separate categories. Next year we are definitely planning. We are taking step by step, sir. We are also very, like, we started very, like a small little kid started the New Indian Times with the vision of encouraging all the reporters who work on the field and who are not seen on the screen. That is why it was started. Next year we'll continue, we'll make it very much bigger, and we'll respect, we extremely respect all the social media. That is why we have invited, with all the respect, we are invited you, sir. That is why. இப்போ ஒரு ரிப்போர்ட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த ரிப்போர்ட்டரை எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி எடுப்பீங்க? ஏன்னா அதுலேருந்து இவர் சொன்ன மாதிரியே எல்லாரும் வெளில வந்துட்டோம். இப்போ நானும் அந்த நியூஸ்லேருந்து வெளியில் வந்து இப்போ சினிமா தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்க க்ரைம் பார்த்துருப்பாங்க, திடீர்னு சினிமாவுக்கு மாறி இருப்பாங்க. எப்படி நீங்கள் அவங்கள அனலைஸ் பண்ணுவீங்க? That is why we have our jury, sir. We have gone to the channels. We have given all the nomination forms to them. The chief editors, the main chief editors will be filling the forms. Okay, we don't know what is internally what are the chief editors or reporters in the channels. So they'll fill and give. After that, scrutinizing based on their profile. We all the juries will be scrutinizing together, not one jury, not two jury. All the state jury will see their profile, they will scrutinize, they will select the awardee. சித்தப்போ இந்த வார ஹீரோ சரவணன் பேசுகிறேன், சொல்லுங்கள். இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் தான் சார் செஞ்சுட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. தோற்றமும் நீங்கள் தான் இருக்கிறீங்க, திடீர்னு பார்த்தா தலைவியும் இருக்கிறீங்க. இன்னைக்கு நீதியும் சட்டமும் நீதியும் நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க. நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா பிரதர்? தேங்க்யூ. சொல்லுங்கள். நீங்கள் வந்தால் பார்க்காம இருக்க முடியாது. நன்றி நன்றி நன்றி. நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரிஞ்சிச்சு. நான் இவரை வச்சு அவர்கிட்ட சொல்லிட்டேன். உங்கள் கேள்வி வந்து அற்புதமான கேள்வி, நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டது. எஸ் சார். அதனால் அதை நான் சொல்லிட்டேன். அதை கன்சிடர் பண்ணோம். அதை கன்சிடர் பண்ணுறதை அவர் பண்ணுவார். நம்ம தமிழ் சார்பாக ஒரு ஜூரி ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. கூட தான் உட்காந்து ப்ரெஸ் எல்லாம் பார்ப்பாரு, அவருக்கும் தெரியும். அவர்கிட்ட நீங்கள் சொல்லிவிடுங்க, உங்களுடைய கருத்தை நீங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவர் டிசைட் பண்ணுவார். அவர் டிசைட் பண்ணி இது எப்படி அவங்க சொன்ன மாதிரி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து அவர் டிசைட் பண்ணி அதை மேலே சொல்லிவிடுவாங்க. தேங்க்யூ. வேறு ஏதாவது கேள்வி? இல்லை, உங்ககிட்ட தான் கேட்கலான்னு இருந்தோம். சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஏன்னா இப்போ இருக்கிற சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ரிவ்யூ பண்ணுறத வந்து சொல்கிறாங்க, ரிவ்யூ பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு அப்படி பேசுனாங்க. அதாவது நீங்கள் பேசுனீங்கன்னா ரிவ்யூ பண்ணிங்கன்னா எங்கள் படம் ஓட மாட்டுது, அது இது 2 கோடி நஷ்டமாகுது, இல்லை உழைப்பாளெலாம் வேஸ்ட் ஆகிறான்னு சொல்கிறாங்க. நாங்களும் உழைச்சி தானே உங்கள் படத்தை பார்க்க வரோம், அப்போ எங்களை திருப்தி பண்ணணும்ல. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்து என் ஃப்ரெண்டு சொல்லுவான் இந்த படத்துக்கு போகலாமா வேணாவான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த படம் அவன் சொல்லுவான்ல, ரிவ்யூ இதில் பாரு நல்லா சொல்லுவான் இவன் சொல்கிறான். ஸோ அப்படி இருக்கும்போது ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது நியாயமா நியாயம் இல்லை? ரிவ்யூ பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமையே இல்லை, யாருக்குமே உரிமை இல்லை. அது அவன் படம் காசு கொடுத்து படம் பார்க்குறவனா இருக்கட்டும், நீங்கள் பெட்ரோல் போட்டு வந்து படம் பார்த்து கருத்து சொல்கிறவங்களா இருக்கட்டும், யாருக்குமே அதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு உரிமை இல்லை. இது பொது வெளியில் யார் வந்துட்டாலும், நடிக்க வந்துட்டாலும் சரி, அரசியலுக்கு வந்துட்டாலும் சரி, மேடை நாடகத்துக்கு வந்துட்டாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன இது கூத்துக்கு வந்தாலும் சரி, கத்த தான் செய்வான், எதிர்ப்பு இருக்க தான் செய்யும், ஆதரவு இருக்க தான் செய்யும். அதனால் அது மாதிரி நீங்களும் கோவப்பட வேண்டாம், அவங்களும் இதை வந்து எதிர்ப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஆனால் இது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். வர்ற படத்துக்கு கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது, ஓடுற படம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அதில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜனங்க வரப்போகிறாங்க. சரண் சார், ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில் வந்து விஷால் சார் என்ன சொன்னார்னா 3 டேஸுக்கு வந்து ரிவ்யூ எதுவும் பப்ளிஷ் பண்ணிக்காதீங்க, தேட்டருக்குள்ளே வந்து எடுக்க விடாதீங்க, வெளியே வேணால் நீங்கள் எடுத்துங்க. அப்படி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் தேட்டரை போய் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் ரிவ்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் ரிவ்யூ போடுங்கன்றார். இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? ஏன்னா அவர் வந்து பெரிய பட்ஜெட் படம் பண்ணுறவர், சரிங்களா? அவருக்கு 3 நாளைக்கு வந்து புக் ஆகிடும், அதுக்கப்புறம் வந்து அவர் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்.
சின்ன சின்ன படங்கள் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன நிலைமை வரும்? கண்டிப்பாக தவறுங்க, அது கண்டிப்பாக தவறுங்க. அது நான் வந்து இல்லைன்னே மறுக்கவே மாட்டேன். நான் தோற்றம்னு ஒரு படம் நடித்தேன் சார், அவர் சொன்ன மாதிரி தோற்றம்னு ஒரு படம் நடித்தேன். அதுக்கு நீங்கள் ரிவ்யூ பண்ணாதான் அந்த தோற்றம் படமே வெளியவே தெரியும். இது விஷால் சார் படம் மாதிரி கோடிக்கணக்கில் படம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது கண்டிப்பாக தேவைப்படாது. ஆனால் சும்மா சின்ன படங்கள் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ரிவ்யூ அவசியம் தேவை. நான் திரும்ப திரும்ப அன்றைக்கும் அதான் சொன்னேன், இன்றைக்கி தான் சொல்கிறேன், மாற்றி பேசவே இல்லை. அது அவருடைய கருத்து. சார் கௌசிக். சாரி, எஸ், இந்த டிஎன்ஐடி பற்றி கேள்வி கேட்டிங்கன்னா இல்லை சார், இவர்கிட்ட கேட்கலாம், சரவணன் சார்கிட்டே கூட கேட்கலாம் திரும்பவும். சரவணன் சார், சேலத்தில் ஸ்டுடியோ ஏவிஎம் மாதிரி பெருசாக செட் ஆகிட்டு இருக்கு. டிஎன்டி 2025 26 வந்து அங்கே வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக ரகுபட் நான் கூப்பிட்டு அங்கே வந்து பண்ணுவார். ரகுபட் சார், நான் ஒரு ஸ்டுடியோ ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சேலத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஓப்பனிங் இருக்குது. அது இந்த வருஷத்துக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்த வருஷம்லாம் நீங்கள் வந்து சேலத்தில் பெங்களூர் பக்கம்தான், அதனால் அங்கே வந்து நம்ம பண்ணலாம், ஃபங்க்ஷன் பண்ணலாம். நான் இப்பயே சொல்லிட்டேன். தேங்க்யூ பிரதர். கௌஷிக் ப்ரோ என்னென்னா உங்களுக்கே தெரியும் இங்கே இருக்கிற டிஃபிகல்ட்டி. ஏன்னா நம்மளே வந்து ஒரு பெரிய ரிப்போர்ட்டரை பார்த்துருப்போம். அவர் வரும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சும்மா ஒரு பேருக்கு சொல்கிறேனே, ஒரு பெரிய பேப்பரில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவர் ரிட்டையர் ஆகிட்ட பிறகு சரிங்களா, ஆனால் வந்து அவர் அவார்டு கொடுக்கல. ரிட்டையர் ஆகிட்ட பிறகு அவர் நம்ம யாருமே கண்டுக்கிறது கிடையாது. ஸோ அவங்களும் சில பேர் மன வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ அதுமாரி கேட்டகரிகளுக்கு வந்து உங்களுக்கு தர முடியுமா? இந்த ஈவெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு வந்து ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி யாரும் விட்டு போயிடக்கூடாது, யாரையுமே நம்ம வந்து மறந்துடக்கூடாது. ஸோ ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேட்டகரியும் இருக்குது. அதனால நம்ம யாரையும் விட போகிறதில்ல அண்ட் யாரையும் நம்ம மறக்கவும் போகிறதில்ல. ஸோ கௌரவிக்கிற விதத்தில் கண்டிப்பாக கௌரவிப்போம். எல்லா துறையுமே ஒரு ஜேர்னலிசம்க்கு என்னென்ன துறையெல்லாம் இருக்கோ அந்த எல்லா பீட்டில் இருக்கிறவங்களுக்குமே இதில் கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் பண்ணப்படுவாங்க. கௌசிக் ப்ரோ, இது பத்திரிக்கை ரிப்போர்ட்டர்ஸ்லேயே சங்கங்கள் இருக்கு, இதுக்கு என்ன சொல்ல முடியும்? சங்கத்துக்குலாம் அவார்ட் கிடையாது. இல்லை ரிப்போர்ட்டர்ஸ் இவன் இந்த சங்கத்தில் கொடுக்கலாம் அந்த சங்கம் கொடுக்கலையேன்னு கேட்பாங்களே, அதுக்கு என்ன பண்ணும்? நீங்கள் பார்க்காத சங்கமா? சங்கத்தில் இருக்கிற சில பேர்லாம் கடைசியில் உட்காந்துருக்காங்க, நான் வெளில சொல்கிறேன். தேங்க்யூ. இல்லை உங்கள் சங்கமாக இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. நான் எந்த சங்கத்தையுமே இல்லை. தேங்க்யூ. ஓகே ஓகே.